உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 30-36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள்
லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு, லட்சத்தில் 1000 பேருக்கு நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, 6 கிரக சேர்க்கை கடகராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடையாக உள்ளது. ஒரு மிகப்பெரிய சினிமா துறையில் ஒரு பெரிய உச்ச நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உச்சபட்ச நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படியெல்லாம் நடித்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல இடம் கிடச்சி, ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சி, அங்கீகாரங்கள் கிடைத்து கூட அவங்க அடுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடச்சி நடித்து, ஆனால் படம் வெளியே வர முடியல, தடை. அப்போ பாருங்கள், கடகராசின்னு சொல்லிட்டாலே அவங்க யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய சுயமாக தொழில் செய்ய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் கடைகள் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கலாம், சார் கடுமையாக உழைச்சிருப்பாங்க. அப்படி அவங்க கடுமையாக உழைச்சி கூட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை செய்து கூட அவங்களால சரியான முறையில் ரீச் ஆக முடியாது, சரியான முறையில் வெற்றி பெற முடிந்திருக்காது. இல்லைன்னா தொடர்ச்சியான வெற்றிகள் அல்லது தொடர்ச்சியான வருமானங்கள், தொழில் அமைப்புகள், இந்த ஒரு வேலை செஞ்சால் அடுத்த வேலைலாம் போக முடியாது. அவங்களால ஒரே இடத்துல உட்காந்துப்பாங்க, ஒரே ஆர்டரோடு இப்போ முடக்கம் ஏற்பட்டு இருக்கும். இப்படி கூட சொல்லலாம், ஒரு தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். 4 இடத்துல போய் தொழில் செய்வாங்க, 4 தொழிலும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் நிற்கும். சமீப காலமாக சிங்கப்பூர்லேருந்து ஒரு குடும்பத்தால் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம ஊரில் வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ பாருங்க, அப்போ கடகராசி என்று சொல்லிவிட்டாலே அங்கு தொழில் முடக்கம் ஏற்படுகிறது, முடக்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த முடக்கு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் அப்படியே ஒரு கட்டி போட்டு வைக்கிற மாதிரி, எதையுமே செய்ய முடியாத, நகர்த்த முடியாத வகையில் அமையக்கூடிய அமைப்புக்கு முடக்கு. எதுவுமே நடக்காது, அடுத்த மூமெண்ட்டு போக முடியாது, அடுத்த இடத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்மளால் முயற்சி எடுத்து செயல்பட முடியாது. இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் முடக்கு. அப்போ நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை அரசியலில் பதவிகளில் இருக்கலாம், பொறுப்புகளில் இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா விவசாயிகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம்,
அரசு அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு நீர்வளத்துறையாக இருக்கலாம், ஒரு நிதித்துறையாக இருக்கலாம், ஒரு மின்சாரத்துறையாக இருக்கலாம், அதே போல் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு எஸ்டிஓ, ஒரு இஇ, அதுக்கு மேலே. அப்போது அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மாதிரியான வேலை செய்பவராக இருந்தால், பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், தொழில் அமைப்புகள், ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப பெண்கள், அதாவது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய குடும்ப பெண்கள், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பெண்கள், அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், சைடு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தடைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கான தடை என்னன்னு எனக்கு தெரியும், நான் உணர முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு தான் புரியும். அந்த தடையுடைய வலி, வேதனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான தடைகள் இருக்குமே. ஆனால் இந்த 6 கிரக சேர்க்கையினால் நிச்சயமாக அந்த தடைகள் விலகுவதற்கு ஏதேனும் ஒரு பாயிண்ட் அந்த தடையை எடுத்தாச்சுன்னா குடுகுடுன்னு தண்ணி ஓடி போயிடும். தடைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கடகராசி நேயர்களே, நிம்மதி பிறக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.